Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதில் உரையாற்றிய அந்த துறையின் அமைச்சர் சேகர் பாபு, இந்து சமய அறநிலையத்துறையில் இந்த ஆண்டு 20,090 கோயில்களில் 926 கோடி ரூபாயில் திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாக பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த ஆண்டு 2090 திருக்கோயில்களில் ரூபாய் 926 கோடி மதிப்பீட்டில் 2114 திருப்பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. திருச்செந்தூர் முருகன் கோயில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட 10 கோவில்களில் தரிசனத்திற்கான கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். அதேபோல கோயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரிசனத்திற்கும் ரோப் கார்களிலும் கட்டணம் இல்லை என்று தெரிவித்தார். திருவிழா நாட்களில் அதிகமாக பக்தர்கள் கூட்டம் வருவதால், சிறப்பு தரிசனம் இருப்பதால் பக்தர்கள் விரைவாக தரிசனம் காண முடியவில்லை என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல் கட்டமாக 10 திருக்கோயில்களிலே கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் திருச்செந்தூர், திருவரங்கம், ராமேஸ்வரம் உள்பட மேலும் 7 கோயில்கள் பட்டியலிலே இணைத்துள்ளோம். அது மட்டுமின்றி கோவை மருதமலையில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 184 அடி உயர முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாக புதியதொரு அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டார். அதேபோல திண்டல் வேலாயுத சுவாமி கோயிலில் 180 அடி உயர முருகன் சிலையும், ராணிப்பேட்டை திமிரியில் 114 அடி உயர முருகன் சிலையும் வைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கோயில்களுக்கான மானியத் தொகை 6 கோடி ரூபாயில் இருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்த அமைச்சர், ஓய்வு பெற்ற கோயில் பணியாளர்களுக்கு 2,000 ரூபாய் பொங்கல் கருணை கொடை வழங்கப்படும் என தெரிவித்தார். 10,000 அர்ச்சகர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 12,000 ரூபாய் மானியம், அறநிலையத்துறை கோயில்களில் காலியாக இருக்கும் 70 ஓதுவார் பணியிடங்கள் நிரப்பப்படும், ஒரு கால பூஜை திட்ட கோயில் அர்ச்சகர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை 1,500 ரூபாயாக உயர்த்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் வெளியிட்டார். ஒரு கால பூஜை திட்டத்தில் உள்ள அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படுவது போல் பூசாரிகளுக்கும் மாதந்தோறும் 1,500 ரூபாயை முதல் முறையாக வழங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர், திருச்சி மாரியம்மன் கோயில்கள் சார்பாக புதிதாக செவிலியர் கல்லூரிகள், கோவை மருதமலை முருகன் கோயில் சார்பாக புதிதாக பாலிடெக்னிக் கல்லூரி, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சார்பாக புதிய கோவில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி உள்ளிட்டவை அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திருத்தணி முருகன் கோவிலில் மாற்று மலைப்பாதைக்கு 57 கோடியே 50 லட்சம் ரூபாய் மானியம், சிறுவாபுரி முருகன் கோயில் சாலை விரிவாக்கத்திற்கு 67 கோடி ரூபாய் மானியம் உள்ளிட்ட மொத்தம் 210 அறிவிப்புகளையும் அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.